ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நானா இதான் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து நியூ இயர் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ கிஃப்ட் பாருங்களா. அங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் இப்போ பிரித்து பார்க்க போகிறோம். வாங்க. என்ன இல்லை வாப்பா இங்க கீழே வைக்கலாமா? ஐயோ ஏதாவது உடையிற மாதிரி பொருளா? இது நான் நைட்டே பிரிச்சுட்டேன். அடி அது அப்புறம் பார்க்கலாம். வா இப்படி தான் பார்க்க. இப்படி கட் பண்ணுமா இல்லை? ஓ கட் பண்ணி தரல. பார்த்தீங்களா? இதுதான் இப்படி காட்டுங்க. ஐயா அசிங்கம் பத்துரா இருக்கா இதுக்குள்ள கட் வைக்கிறதா? இது மேலே வைக்கலாம்ல? திஸ் இஸ் மை நியூ இயர் கிஃப்ட். என் ஊக்கத்தை வாங்கி கொடுத்தாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்குன்னு வாங்குற எந்த கிஃப்டும் எனக்கு இல்லை, வீட்டுக்குன்னு வாங்குறத தான் எனக்கு கிஃப்டாக கொடுப்பார். கோவம் வருதா? வரணும். ஆளுக்குள்ள விட்டு இன்னும் வேற மாதிரி தானே இருக்கும். வேற மாதிரி எப்படி இருக்கும்? போட்டு உடைக்கிறாயா? இது பார்த்தீங்களா எவ்வளோ சைஸ் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு அடியா ஆயில் புள்ள விட்டே இதே ஒரு 2-3 கிலோ வரும் போல இருக்கேப்பா. எத்தனை கிலோ வரும்? கிலோ வருமா? தெரியல. நல்ல வெயிட்டா இருக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் நம்ம வீட்டுக்கு. இதுலயே ஸ்க்ரூவா தான் இருக்கு. குச்சி குச்சிட்டாலும் இது வந்து 4 இன்ச்சு. இது 6ஆ? அதுவும் 4 இன்ச்சு இல்லப்பா, இது பெருசா இருக்கு. அதுவும் 4 இன்ச்சு தான். அதுதான் 6 இன்ச்சு. இது 6 இன்ச்சு. இதுல 3 இருக்கு. பிளேட் வைக்கிறது 2 3 சின்னது ஒன்று கப் அண்ட் சாசர் வரும். நம்ம கிட்ட கப்புல சாசனம் இல்லை. என்ன கப் அண்ட் சாசர்? கப் அண்ட் சாசர் இது வாங்கிட்டாரா? இனிமே கப்பும் சாசரும் வாங்குவேன். அப்புறம் டீ கப். டீ கப் இல்லை, டீ பாட். ஆனா அந்த ஆயில் புள்ள விட்டு எடுப்பான். பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் வாரண்டி ஒவ்வொன்றுக்கும். 7 வருஷமா? கம்பெனி வாரண்டி. துருப்பிச்சு போச்சுன்னா பிடிக்காது. 304 கிரேடு தான் அவங்க கம்பெனி வாரண்டி. அதுதான் ரேட் அதிகம். ஏதோ சொரசொரன்னு இருக்குப்பா இது. சொரசொரன்னு சொரசொரன்னு தொட்டு பாரு. இங்கே தொடு. அது ஃபினிஷிங் அப்படி தான் இருக்கும். பாலிஷ் அப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் பார்த்துக்கோங்க என்னோட நியூ இயர் கிஃப்ட். புருஷரே, நான் இன்னொன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு கிஃப்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு மட்டும் கொடு. வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுறவங்க மாதிரி கொடுக்காது. இது நீ கொடுக்குற கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு எனக்கு இல்லை. கேட்டால் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட நியூ இயர் கிஃப்ட்டு. உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்டு கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக எப்படி எடுத்தீங்களோ அது ஏ மாதிரி பேக் பண்ணி வச்சுருங்க. அதெல்லாம் முடியாது பா. அவங்கக்கிட்ட சொல்லி வை. நான் இது வீடியோக்காக சொல்ல. அவள் ஹைட்டு தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் குள்ள கிடையாது. அவள் எக்ஸ்ட்ரா ஹைட்டு, நான் நார்மல் ஹைட்டு. என்னோட 8 என்னோட 8 போகிறாங்க. அது நான் ஒன்றும் பண்ண முடியும். திஸ் இஸ் மை நியூ இயர் கிஃப்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிஃப்ட்னு சொல்கிறது எக்யூப்மெண்ட்னு சொல்லலாம். எக்யூப்மெண்ட்டோ கிஃப்டோ நமக்குன்னு வருது இல்லை. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் அதான் இவங்க மம்மி சொல்லிட்டாங்க. பாய்.